இருக்கக்கூடாது. ஸ்டாலின் காவல்துறைக்கு நீ இருக்கக்கூடாது. நீ மன்னிப்பு கேட்கறியே, உனக்கு வெட்கமா இல்லையா? நீ தமிழ்நாடு முதல்வரா? விசாரணை பண்ணு. 24 நேரம் முடிஞ்சா கோர்ட்ல கொண்டு நீ ஒப்படைக்க வேண்டியதையா? அரிசி போடுறதுக்காக உனக்கு என்ன அதிகாரம்? நீ மரியாதை ஆட்சியை விட்டு இறங்குது. காவல்துறை உன் கையில வச்சிருக்காத. உனக்கு அறிவே கிடையாது. ஒழுங்கா கைய வைக்க கூடாது யாருக்கு மேல. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. நீ என்ன, உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது? உன்னை யாரு அதிகாரம் கொடுத்தது? எப்பொழுது உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது? இதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி ஸ்பெக்ட்ரம்ல தயாநிதி, கனிமொழி, என்ன தயாள் அம்மையாரு, இவங்களை எல்லாம் கொண்டு போய் வச்சு விசாரிக்கும் போது வலுப்பு வந்துச்சா? ஏன் அப்ப சாகல? சார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, டெர்மினேட் பண்ணணும். அது குற்றவாளின்னு அப்ரூவல் ஆயிடுச்சு. கள்ளக்குறிச்சியில செத்தவருக்கு 10 லட்சம், கோயில்ல காவலாளிகளுக்கு 5 லட்சம். என்ன எதோடு காசு யாரு? நீ யாருன்னு கொண்டது? 38 மாவட்டத்துக்கு காவல்துறையை கூப்பிட்டு அந்த பயத்துக்கு மீறி மதுபான கடையை நீ வச்சிருந்தேன்னா எங்களோட சின்னமேல் சேவானுடைய தொண்டர்கள் கடையை அடிச்சுள்ள இருக்குவான். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் இன்றைய தினம் என்னன்னாக்கா பஸ் நிலையம் அருகில அதாவது தமிழ் தேசிய போராளி கலியபெருமாள், சமூக போராளி ஆணைமுத்து, தீண்டாமை ஒழிப்பு, இந்த மாதிரி போராளிகளுடைய 100ஆண்டு விழாவை இன்னைக்கு சிறப்பாக இன்றைய தினம் எப்படின்னா செந்தமிழ் சீமான், நாம் தமிழக அமைப்பாளர், தமிழ் தேசிய அமைப்பாளர் தலைமையில இன்னைக்கு மாபெரும் எழுச்சி பேரணி கூட்டம் நடைபெற இருக்குது. என்னத்துக்கு நடக்குதுனாக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஹிஸ்டாரிக்கல் மேன், இந்த தேசத்துக்கு, இந்த தமிழ் தேசியத்துக்கு போராளிகள் என விடுதலை பெற கஷ்டப்பட்ட முன்னோர்களை நிலை நிறுத்தி இன்றைய தினம் 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இப்ப உள்ள நடைமுறையில் என்னன்னாக்க ஹிஸ்டாரிக்கல் மேன் எல்லாம் டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க, அழிச்சுட்டாங்க. எப்படின்னாக்க அவங்க முன்னால அதாவது இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் அழிகிறதுக்கு யார் யாரு போராட்டம் பண்ணாங்களோ சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க பேர்லயே போக்குவரத்து துறை இருந்துச்சு. ஏன்னா சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், புரியுங்களா, கட்டபொம்மன், இந்த மாதிரி பல்வேறு போராட்ட குழு பேர்ல தான் ஹிஸ்டாரிக்கல் மேன்ல கார்பரேஷன் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சு சார். இதெல்லாம் இப்போ ஆளுங்கட்சி, அதாவது எனக்கு திராவிட ஆட்சி இந்த பெயரெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ இதே செந்தமிழ் சீமான் அவர்கள் முன்னோர்ல நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ, யாரு தியாகம் பண்ணாங்களோ, வெள்ளையனை ஏத்து போராடினவங்களோ எல்லாம் நிலைநிறுத்தி இந்த ஒரு மாபெரும் 100ஆண்டு விழா இன்னைக்கு சிறப்பா செயல்பட போகுது. அதாவது தமிழ் தேசியம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, தமிழக சுருக்கிட்டான். இதை இன்னைக்கு தமிழ் தேசியம் வளரணும், தமிழ் தேசியம் காக்கணும், தமிழகம் வளரணும் அப்படின்னாக்க ஒரே ஆள் செந்தமிழ் சீமான் ஒரு ஆள்னாலதான் அதை கட்டமைப்பு பண்ண முடியும். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில உள்ளதெல்லாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை தமிழ்நாடை எடுத்துட்டான். அரசு போக்குவரத்து துறை தான் கொண்டு வரான். இது யாரை கேட்டு எடுத்த? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தமிழ்நாடு 1967 CN அண்ணாதுரை அவர்களால தான் தமிழ்நாடுன்னு ஒரு உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொருக்கும் மாவட்டம் ஒவ்வொரு இதுவும் மாகாணமா இருக்குது. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் தனி நாடா இருக்குது. அதை அந்த இருந்து ஆண்ட திராவிட ஆட்சிகள், அதாவது காமராஜருக்கு அப்புறம் CN அண்ணாதுரைக்கு அப்புறம் திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள பேரு, ஹிஸ்டாரிக்கல் மேனு, கனிமவளம் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டாங்க. ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் ADMக்கும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு தமிழகத்துல உள்ள மக்களை மதுபானம் எல்லாத்துலயும் ஊழல், லஞ்சம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட அப்பா கலைஞரை அன்பின் பொய்யாமலி நம்ம கல்வித்துறை அமைச்சர் முருகன் சொல்றாரு. இவங்க யாருமே தெரியாது. இப்படி பல்வேறு பேரை இவங்க வைக்கிறதுக்கு என்ன அதிகாரம்? அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேர்ல பல்லவன், சேரன், சோழன், பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. இப்ப கலைஞர் பேரை வைக்கிற அவசியமே கிடையாது. தமிழ்நாடு கலைஞர் விட்டா, ஸ்டாலின் விட்டு, நீ ஏன் பேரை வைக்கிற? நீ ஏன், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மக்கள் நாங்க ஓட்டு போடுறோம், உன்னை ஆட்சி அமைக்கிறோம். நீ மக்களுக்கு சேவையாளர் வரனா, நீ உன் பேரை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதனால இன்னைக்கு தமிழ் தேசியம் சுருக்கப்படுது. தமிழ்நாடு குடியார ஆயிட்டாங்க. 24 மணி நேரம் மதுபானம் இயங்குது. காசுறவனே இவன் தான், விக்கிறவனே இவன் தான். இதை கேள்வி கேட்க ஆள் இல்ல. 38 மாவட்டத்துல நீ பாத்தீங்கன்னா SP, DSP, அந்த SI 24 மணி சாராயம் விற்க லஞ்சம் வாங்குறான். இதெல்லாம் ஒரு டைம் இருக்கு. மதுபான கடை 11 to 11 இருக்குது சார், புரியுங்களா?
முன்னால மதுபான கடைனா தமிழர்களுக்கு மக்களுக்கு தெரியும். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த மணமகிழ் மன்றம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது அது மக்களுக்கு தெரியாது, அதுல மதுபானம் விற்கிறது தெரியாது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாம, மக்களுக்கு அறிவுறுத்த தெரியாம மதுபான கடையை வச்சு 24 மணி நேரமும் மதுபானம் இயங்குது. அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, பிராடு, டிஆர் பாலு, ஜெகதச்சனு, கனிமொழி இவங்க எல்லாம் சாலையில வச்சிருக்காங்க. இவங்களே காட்சி, இவங்களே மக்களை, தமிழ் மக்களை குடிச்சல் ஆயிட்டாங்க. இவங்களை நாட்டை விட்டு வரட்டணும். நீ யாரையா கலைஞர் வந்து முருகன், தமிழ்நாடு முருகன் சொல்லி உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ யாரு? உன்னை நாங்க உன்னால ஆட்சியில வச்சிருக்கோம். பேரெல்லாம் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், ஹிஸ்டாரிக்கல் மேனுடைய நூற்றாண்டு விழா இங்க நடக்குது. புரியுங்களா? சேரன், சோழன், பல்லவன் இந்த மாதிரி மன்னர் இருந்த பேர்ல தான் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இவங்க படத்தை போடுறாங்க, ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் பஸ்ல போடுறாங்க. இது மாதிரி மக்களுக்கு எதிரான ஆட்சியா போச்சு. சீக்கிரத்திலே இதை நம்ம வந்து எடுத்தாகணும். இப்ப கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா திருப்புவனத்துல சுதீஷ்குமார் ஒரு பையனை அன்எக்ஸ்பெக்டடா, அதாவது வந்து நல்லா கேட்டுக்க தம்பி, அஜித் குமார் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில்ல காவலாளி. அவர் வந்து அதாவது நிரந்தர காவலாளி இல்ல, பகுதி நேர காவலாளி, மாசம் 6000 ரூபாய் சம்பளம். இது வந்து HRNC, அதாவது இந்து அறநிலையத்துக்கு சொந்தமான கோயில். அது அந்த கோயில்ல வந்து ஒரு அம்மையார் சாமி கும்பிட வராங்க. கூட அவங்க அம்மையாரை கூட்டிட்டு வராங்க. அம்மையார் பிசிக்கல் ஹேண்டிகேப்டு, அவங்கள டெச்சர்ல தான் கூட்டிட்டு கோயிலுக்குள்ள சாமி கும்பிட கொண்டு போனோம். இதை கூட்டிட்டு போனோம்னா 100 ரூபாயா 200 ரூபாய் காசு கேட்கறாங்க. இதுல வாக்குவாதம் வந்தோடனே அந்த அம்மையார் வந்து தமிழ்நாடு உள்ள எல்லா மினிஸ்ட்ரியும் திருட்டு தேவை பண்ணிட்டாங்க. அந்த அஜித் குமார, ஏன்னா அஜித் குமார வந்து 6 நாள், அதாவது சார் அது தேவஸ்தானம் கண்ட்ரோல், முறையா ஈவோ கூட சொல்லணும். காவல்துறை நேரா ரெக்கவர் பண்ண அதிகாரம் கிடையாது. என்ன புரியுங்களா? அது தேவஸ்தான கோயில். நீ என்ன பண்ண, ஈவோட தொடர்பு கொள்ளணும். இந்த மாதிரி உங்களை பணியாற்றக்கூடிய அந்த பையன் இந்த மாதிரி இல்லீகலா தலையிட்டு இருக்காரு, முறையா அவரை கூப்பிட்டு விசாரிச்சு எங்களுக்கு தகவல் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கல. புரியுங்களா? அவர் மேல எஃப்ஐஆர் பண்ணியும் போடல. ஒரு நபரை விசாரிக்கணும்னா, ஒரு குற்றவாளிய 24 மணி நேரம் தான் காவல்துறை கையில வச்சுக்கணும். நீ 2 நாள் கையில வச்சு அடிச்சிருக்க, உனக்கு என்ன அதிகாரம்? உனக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? கொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? உன்கிட்ட போலீஸ் துறை ஸ்டாலின் இருக்குல்ல, உனக்கு என்ன அறிவு இருக்கா? நீ ஏன் காவல்துறை வச்சுக்கிற? இதே காமராஜ் காலத்துல கப்பன் தனியா மினிஸ்டர், தனியா ஒரு திருவிழா இருந்துச்சியா, போலீஸ் துறைக்கு கக்கன் இருந்தாரியா? நீ ஒழுங்கா பாக்குறியா? உன் நாளைக்கு தெரியாது இல்ல? நீ இமிடியேட்டா துறை சார்ந்த ஆளுக்கு ஒரு அமைச்சரை போடு. நீ இருக்கக்கூடாது, ஸ்டாலின் காவல்துறைக்கு நீ இருக்கக்கூடாது. நீ மன்னிப்பு கேட்கறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ தமிழ்நாடு முதல்வரா? பொண்ணு என்ன மன்னிப்பு கேட்கிற? என்ன பணம் கொடுக்குற? நீ வேலை உதறங்கிற? உன்னை இதுக்கு வச்சிருக்கு. அந்த உயிருக்கு என்ன 5 லட்சம் தான் மரியாதையா? யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ற? யார் அந்த சார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்மிஸ்லாம் பண்ணக்கூடாது, டெர்மினேட் பண்ணணும். அவங்க குற்றவாளின்னு அப்ரூவல் ஆயிடுச்சு. இந்த கோர்ட்ல போயிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த திருப்புவனம் காவல்துறையா இன்ஸ்பெக்டர் போய் சொல்றா, நாங்க சரியா விசாரிச்சுட்டு விட்டுட்டோங்கிறாரு. நல்லா கேட்டுக்க, காவல்துறை மக்களுக்காக தான், ஆட்சிக்காக கிடையாது. இதெல்லாம் ஆளுகின்ற அரசு, ஸ்டாலின் அரசு கொடுங்கோல ஆட்சி நடக்குது. நீ என்ன பாராளுமேனா? நீ டபிள்யூ சாங்ஷன் துறையா? ஓ, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உனக்கு முறையா கேச போடு, விசாரணை பண்ணு. 24 நாள் முடிஞ்சா கோர்ட்ல கொண்டு நீ ஒப்படைக்க வேண்டியதையா? அரிசி போடுறதுக்காக உனக்கு என்ன அதிகாரம்? நீ மரியாதை ஆட்சியை விட்டு இறங்கிடு. காவல்துறை உன் கையில வச்சிருக்காத. உனக்கு அறிவே கிடையாது. காவல்துறைக்கு தனியா மினிஸ்டர் போடு. என்னென்ன நடப்பு பாக்குற 38 மாவட்டத்துக்கு நீ முறையா அந்த டயத்தை மீறி மதுபான கடையா நடக்க கூடாது. நீ நாளைக்கே என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு இந்த நான் சொல்றேன் சீமானுடைய இயக்கத்தை சொல்றேன், மரியாதையா 38 மணி நேரத்துல காவல்துறை 38 மாவட்டத்துக்கு காவல்துறையை கூப்பிட்டு அந்த டயத்துக்கு மீறி மதுபான கடையை நீ வச்சிருந்தேன்னா, எங்களோட சின்னமேல் சேமானுடைய தொண்டர்கள் கடையை அடிச்சு சொல்றேன். போலீஸ் துறையை ஒழுங்கா கைய வைக்க கூடாது யாருக்கு மேல. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. நீ என்ன, உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது? உன்னை யாரு அதிகாரம் கொடுத்தது? கொள்வாங்க உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது? போலீஸ் துறையை ஒழுங்கா கைய வைக்க கூடாது யாருக்கு மேல. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. நீ என்ன, உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது? உன்னை யாரு அதிகாரம் கொடுத்தது? கொள்வாங்க உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது? இதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். இது மாதிரி பல பிரச்சனை பண்றாங்க சார், சொந்தத்தையே பண்றாங்க சார். அந்த அம்மையார் பெட்டிஷன் கொடுத்த அம்மையார வெளியே காட்டியா? முதல்ல அதை வெளியே காட்டு. பழைய கேஸா இருந்தாலும் சார், நீ எப்படி அந்த, அதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அந்த பொம்பளை கொடுத்துச்சுன்னா அவருக்கு முறையா நீ, அதான் HRC வேலை பார்க்கறாப்புல, காவல்துறை போய் அவர் ரெக்கார்ட் பண்ண அதிகாரமே கிடையாது. நீ வந்து தனி அலுவலர், அந்த தனி அலுவலர் கூப்பிடணும். தேவஸ்தான ஆணையரை கூப்பிட்டு உங்க கோயில்ல பணியாளர் மாதிரி இல்லீகலா தலையிட்டாரு, அவரை விசாரிக்கணும். நாங்க அவரை கூட்டிட்டு போன ஒப்புதல் வாங்கி பர்மிஷன் வாங்கணும். இல்லைன்னா அவங்கள்ட்ட நீங்க பதவி ஒப்படைக்கணும். தன்னிச்சையா நடவடிக்கை. நீ யாரு? காவல்துறை மக்களுக்கு வேண்டி நீ என்ன ஏன் அடிக்கிறா? உனக்கு என்ன
எவன் ஆர்டர் போட்டது? இவங்க எல்லாத்தையுமே சீன்ல வரணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஊர்ல இருக்காது. யாரையும் கை வச்சுக்கனா இனிமே நடக்கிறதே வேற. ஏன்னா தமிழ் மக்களை இழுக்க வைப்பாளா? கேள்வி கேட்க ஆளு இருக்கா? செந்தமிழ் சீமான் இருக்காயா? இனிமே இந்த பயில மயில புடுங்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, முறையா ஃபாலோ பண்ணு, முறையா விசாரணை பண்ணு. 24 மணி நேரம் மேலையா நீ வச்சிருக்கியா? நீ ஏன் ஸ்டேஷன்ல வச்சிருக்க? என்ன ஸ்பெஷல் டீம்? உனக்கு என்ன ஸ்பெஷல் டீம்? என்ன அதிகாரம் கொடுத்தது? யாரா இருந்தாலும் அவர் சாவுக்கு உடன்பட அனைத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணணும். அவனை கோர்ட்ல கூட சரியான நடவடிக்கை விசாரணை பேர்ல அவனை உள்ள ரெக்கவர் பண்ணணும். புரியுங்களா? இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சார். ஆளுங்கிட்ட ஆட்சியே சரியில்லை சார். இதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் இல்ல, தயாநிதி, கனிமொழி, என்ன தயாள் அம்மையாரு, இவங்களெல்லாம் கொண்டு போய் வச்சு விசாரிக்கும் போது வலுப்பு வந்துச்சா? ஏன் அப்ப சாகல? பல லட்சம் கோடி கொள்ள சார். 1,76,000 கோடி ஸ்பெக்ட்ரம் கொள்ள எல்லாத்தையும் கூட்டி கொண்டு விசாரி பண்றான். அப்பெல்லாம் வலுப்பு இல்ல, அவர் தடிக்கு உழுகல. இந்த சாதாரண சுதீஷ்குமார் மட்டும் தடிக்கு உழுகு செத்துட்டாரா? யார்கிட்ட இந்த மாதிரி பேரை பாக்குற? முறையா பண்ணல. இந்த சாவு சாதாரண தமிழ்நாடு உலகமும் பெரிய பிரதிபலிச்சுட்டு இருக்கு. இதை கேட்டு முதல் ஆளு சீமான் தொண்டர்கள் தான் முதல்ல போய் நின்னாங்க இங்க. புரியுங்க? திருப்புவனத்துல முதல் ஆளா இவங்க மறைச்சிருப்பாங்க. சீமான் பிள்ளைகள் இல்லைன்னா இது வெளி உலகத்துக்கு வராது. காவல்துறை கரெக்டா நடந்துக்க. உனக்கு என்ன பதவியோ அதை செய். அளவுக்கு மீறி செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ ஸ்டாலின் பதவியை நீ வேற ஆள மாத்தியா? நீ ஏன் போலீஸ் துறை வச்சிருக்க? உனக்கு அறிவு இல்ல. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு ஆளை கொண்டு போன் பண்ணி கேட்கற உனக்கு வெக்கமா இல்ல? செத்த வீட்டுல போய் மன்னிப்பு கேட்கற வெக்கமா இல்ல? நீ ஏன் அந்த பதவியில இருக்க? துறையில உள்ள ஆளை வேற ஆள போடியா? உனக்கு தலைவி இல்ல? நீ ஏன் மன்னிப்பு கேட்கற? பணம் கொடுக்குற? நல்லா குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், கோயில்ல காவலாளி உனக்கு 5 லட்சம். என்ன எவ்வளவு காசியா? நீ யாருன்னு கொண்டதுக்கு மரியாதை பரிசீலனை. தமிழ்நாடு உள்ள அனைத்து போலீஸ் துறையும் காவல்துறையும் யாரையாச்சும் கை வச்சா சேஷன் இருக்காது. அந்த காவல்துறை அடிச்சு நொறுக்கப்படும். இப்ப சொல்ற 38 மாவட்டத்துல மதுபான கடையெல்லாம் இந்த டயத்தை மீறி நடந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கப்படும். இதனால சிவியரா சொல்றோம் நாங்க. இம்மீடியட்டா அந்த எஸ்பிக்கு நீ தகவல் சொல்லு. டயத்தை மீறி மதுபான கடை இயங்கக்கூடாது. இயங்குச்சுன்னா நொறுக்கப்படும். காவல்துறை முறையா நடந்துக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. நாங்க வருகின்ற 2024 இந்த தமிழ் மக்கள் பாதி பேரை சுருக்கிட்டான். புரியுங்களா? தமிழ் தேசியம் ஒளிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே தமிழரை சுருக்கிட்டான் சார். அதனால தமிழன் காக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு தமிழன் தான் ஆள வேண்டும். இதுக்காக மாபெரும் தலைவர் செந்தமிழ் சீமான் தான். நாங்க வருவோம். உன்னால முடிஞ்சா பாத்துக்க. மக்கள் ஆதரவு கொடுக்கணும். நீ 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஓட்ட போட்டு அவன்கிட்ட கொண்டு திருட்டு பயில போய் ஒப்படைக்க கூடாது. புரியுங்களா? எல்லா துறையும் லஞ்சம் சார். பல ஆயிரம் கோடி கொள்ள சார். நீ 1000 ரூபாய் மயில பிடிக்கிற யாரை கேட்டு? நீ அவனை கேட்டாம 1000 ரூபாய் நீ எந்த வகையில கொடுக்குற? 15 லட்சம் கோடி கடன். இதுக்கு துப்பு கட்ட மானம் கட்டா? உனக்கு அறிவு இருக்கா? 15 லட்சம் கோடி அடையா? நீ யாரை கட்டிய தமிழ்நாடுக்கு பேர் எடுத்த? தம்பி, பஸ்ல எல்லாம் அரசு போக்குவரத்துறைன்னு தான் இருக்கு. தமிழ்நாடு அரசுங்கிற எடுத்துட்டான். நீ யாரை கேட்டு எடுத்த? மோடியை போன நக்குற அவன்கிட்ட போய் ஈடி ரைடுக்கு போய் நீ தமிழ்நாடு எடுக்கிற? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மோடியை சொல்றேன், இந்த திருட்டு பையெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து எல்லா காசையும் பறிக்கணும். நீ சரியே இல்ல மத்திய அரசு. நீ கூட்டணி கலவாணி பேலா இருக்க. ஏன்னா அதனால இந்த தமிழ் தேசியம் காக்கணும். தமிழர் தான் ஆளணும். ஒரே ஆள் செந்தமிழ் சீமான் தான். பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க. உண்மை தன்மை இருக்கும், ஆட்சியில உண்மையா இருக்கும். பிரபாகரன் ஆண்ட மாதிரி, ஈழத்தை ஆண்ட மாதிரி தமிழ் தேசியம் வளரணும். சுருக்கிட்டாங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடாது. மத்திய அரசு அன்னையில இருந்து இதே சார் பிரச்சனை. சிஎன் அண்ணாதுரை தமிழ்நாடு உருவாக்குனதுல பிரச்சனை சார். இது தமிழ்நாடுங்கிறதுனால தான் பிரச்சனை. ஏன்னா ராஜீவ் காந்தி காலத்துல கார்த்திகேயன் கேரளாக்காரன் செக்ரட்டரியா இருந்தான். தமிழ்நாடு பேர்னாலதான் ஈழத்துல பிரச்சனைய. எதிர்காலத்தில் தமிழ்நாடு இலங்கை ஒண்ணு சேர்ந்து முடியுது. இதனால ராஜீவ்காந்தி கொலைக்கு பண்டமடல இதுதான். அதனால தமிழ்நாடுங்கிற தனி நாடு தான். நீ எடுக்க உனக்கு அதிகாரம் இல்ல. யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உன்னை ஆட்சி செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்தான். நாட்டை பிளவு செய்ய, கொள்ளை அடிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கல. எதிர்காலத்துல சொல்லலாம் நாங்க படிப்போம். அதனால நீங்க உண்மையிலே தமிழ் தேசியம் வளரும்னா சீமானாவுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. புரியுங்களா?